ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு கிழவன். அவனுக்கு 70 வயசு இருக்குமா? அவனை கொல்ல துப்பு இல்ல. நீங்கெல்லாம் ஒரு ரவுடிங்க. பத்தா குறைக்கு இந்த குரு வேற. இத்தனை பேர் இருந்தும் எப்படி நான் தப்பிக்க விட்டீங்க? அதுக்குள்ள ஆளுங்க வந்துட்டாங்க மேடம். வாய மூடு. எத்தனை வருஷ கனவு தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ள எரியிற நெருப்போட வேதனை தெரியுமா உனக்கு? எவ்வளவு கவனமா எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுத்த. ஏன்டா எல்லாத்தையும் சொதப்புனீங்க? முழிக்கிற முழிய பாரு. பேருக்கு தான் ரவுடிங்க. ஒரு கிழவனை தப்பிக்க விட்டுட்டு வந்து நிக்கிறானு. ஏ குரு, இவங்களெல்லாம் ரவுடின்னு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கே, உனக்கு கேவலமா இல்ல? சாரி மேடம். நீ வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். 6 வருஷ பகை. செத்தது என் வீட்டுக்காரர். ஒத்த பையனோட தாலி அறுத்து நடு தெருவுல நின்னது நான். அந்த வேதனை உனக்கு தெரியுமா? ஏய், அன்னைக்கு என் வீட்ல கேட்டுச்சே ஒப்பாரி சத்தம். அந்த ஒப்பாரி சத்தம் அந்த சண்முகம் வீட்ல தொடர்ந்து கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். போட்ட முத திட்டமே தோத்து போச்சே. இப்ப நான் என்ன செய்ய? எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க இவனுங்க. உங்களை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. இப்பவே இவனுங்கள கொன்னுட்டா அந்த வைகுண்டன் சாவுக்கு பதிலா உன் வீட்டுல சாவு விழும்ல. உன் வீட்டுல ஒப்பாரி சத்தம் கேக்கும்ல. கொன்னுடவா? கொன்னுடவா? போட்டு தள்ளிடவா? ப்ளீஸ் மேடம். மேடம் வேணாம் மேடம். புள்ள குட்டிக்காரன் மேடம். மேடம் ப்ளீஸ். நீங்க கோவத்துல மேடம். எனக்கு சாவு வேணும். என் காதுல ஒப்பாரி சத்தம் கேட்கணும். நீ சாவரியா? நீ சாவரியா?